நகர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இன்னும் 2 நாள் தான் தேர்தல். நான் 2 நாள் கழிச்சு இத்தனை நேரம் எல்லாம் ஓட்டு போறதுக்கு லைன்ல நின்று இருப்போம். வியாழக்கிழமை காலையில அந்த அளவுக்கு தேர்தல் நெருங்கி விட்டுது. ஏன்னா இது வரைக்கும் தர்மபுரிக்கு ஒரு நல்ல திட்டம் எதனா இருக்கான்னா கிடையாது. எங்க போனாலும் தண்ணி இல்ல, வேலை இல்ல, ரோடு இல்ல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள். நம்ம ரோடு போடுறது அந்த விஷயம் எல்லாம் நம்ம எம்எல்ஏ எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா தண்ணி இல்ல அப்படின்னும் போது அது நம்மளால செய்ய முடியல. அதுக்கு காரணம் ஆட்சி செய்யறவங்க தண்ணி கொடுக்கறதுக்கு விருப்பப்படல. தண்ணி பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். தர்மபுரியில தண்ணி பிரச்சனைன்றது எவ்வளவு வருஷமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு காசு ஒரு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க மனசு இல்ல. ஆனா எதுவுமே செய்யாம ஓட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. எதனா செஞ்சிருந்தாங்களா நாங்க இந்த தர்மபுரி மாவட்டத்துக்கு 2 தொழிற்சாலை ஆரம்பிச்சேன், மாம்பழ தொழிற்சாலை ஆரம்பித்தோம், நீங்க 10 பேருக்கு வேலை கொடுத்தோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு நல்ல திட்டம் கூட தர்மபுரிக்கு தராமலேயே தைரியமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஓட்டு கேட்கறாங்க. நடுநடுல இல்லாத ஊருக்கு நேம் போர்டு திறப்பு விழா பண்ணிட்டு போறாங்க. சிப்காட் இருக்குது, அங்க உள்ள ஒரே ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. ஆனா அதுக்கு திறப்பு விழா மட்டும் செய்து விட்டு போகிறார்கள். அப்ப யார அவங்க ஏமாத்த பாக்குறாங்க? இப்ப கூட பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு இருக்காங்களாம் ஊரா, கிராமம். அது பத்திரமா வேற எடுத்து பீரோல வைக்கிறாங்களாம். பொதுமக்களுக்கு தெரியல, ஐயோ 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா 8000 ரூபாய் எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பொதுமக்களை எப்படியாவது ஏமாத்தலாம் அப்படின்ற முடிவுல இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏமாறக்கூடாது. அந்த ஆட்சியோ இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கண்டிப்பா இந்த முறை தொடரக்கூடாது. அப்படி தொடர்ந்தாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாத நிலைமை தான். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு செய்தாதானே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா இவங்க போதை பழக்கத்தை அதிகமாக கத்து கொடுத்ததே இந்த அரசாங்கம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் போதை பழக்கம் கீத பழக்கம் எல்லாம் தெரியாது. ஏதோ வைன் ஷாப் அதுதான் தெரியும். ஆனா இன்றைக்கு அதை விட மோசம் போதை. ஏன்னா விலை கம்மியா கிடைக்குது. இதுவே வைன் ஷாப்ல போனா விலை அதிகமா கொடுத்து வாங்க முடியாம நிறைய பேர் கம்முன்னு இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. சும்மா நீங்க வீட்டுக்கு பஸ் கொடுக்குற காசை கொண்டு போய் பொட்டலம் வாங்கி சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு போதை பழக்கம் அதிகரிச்சிருக்குது. இதனால பெண்களுக்கு நிம்மதியும் போச்சு, பெண்களுக்கு மரியாதையும் போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்ல. இந்த அரசாங்கம் இனியும் தொடரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பகுதியில மாம்பழம் சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. ஏன்னா எத்தனையோ நல்ல திட்டங்களை தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். மாம்பழத்து மூலமா தான் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி உங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு அரசு மருத்துவமனை இவ்வளவு பெருசா இருக்க தொட்டு தானே எவ்வளவு பெரிய பெரிய நோய்க்கு போய் அங்கேயே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம். இல்லைன்னா எந்த ஊருக்கு போனோம்? கோயம்புத்தூருக்கு போனோம், சேலத்துக்கு போனோம், பெங்களூருக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கணும். இப்ப எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுடைய தர்மபுரி ஜிஹெச்லயே பாத்துக்கிறீங்க. அது காரணம் மருத்துவர் அன்புமணி தான். தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர வேண்டும் தர்மபுரியிலன்னு கையெழுத்து போட்டு அனுமதி தந்தவர் மருத்துவர் அன்புமணி. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய திட்டங்களை செய்திருக்கிறது. எந்த பிரச்சனைனாலும் 108 ஆம்புலன்ஸ் வருது. இந்த திட்டம் எங்க தெரியுமா இருக்கு? அமெரிக்கால தான் இருக்கு. வேற நம்ம ஊருங்கள்லாம் கிடையாது. அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. ஏன் யார் போன் பண்ணாலும் இலவசமா ஒரு வண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது. நிறைய திட்டங்கள், தொப்பூர் கணவாயா இருக்கட்டும், மொரப்பூர் ரயில்வே திட்டம், இந்த மாதிரி திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் கொடுத்திருக்கு. நீங்க அதனால மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே தர்மபுரி மாவட்டத்துக்கு வண்டி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய வாக்குறுதி. அவர் அதை செய்வார். அவர் ஒரு விவசாயி. அதனால விவசாயிகள் படும் கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுறதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருப்போம். அதை நிறைவேற்றி நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வரதான் எங்க வேலை. அதே போல சிப்காட்ல தொழிற்சாலை கொண்டு வருவது மருத்துவர் அன்புமணி. அதை ஒரு வேலையா அவர் எடுத்து செய்வாரு. பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க எல்லாம் பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க. நம்ம பிள்ளைங்களோட வருங்காலம் நல்லா இருக்கும். நம்ம மாவட்டம் தண்ணி
இது இல்லாம நல்ல கொழாவை திறந்தா தண்ணி வரணும், கிணத்துல தண்ணி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாவட்டமாக அது மாற வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நம்ம எடப்பாடியார் அண்ணன் கிட்ட நம்ம கேட்டு தண்ணி அவர் நமக்கு கொடுப்பாரு. அந்த திட்டத்தை நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம். ஞாபகமா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த வாக்குச்சாவடியில 2 வாக்குப்பெட்டி இருக்கும். அதுல ஒரு வாக்குப்பெட்டி, ஃபர்ஸ்ட் வாக்குப்பெட்டில 6வது வரிசை 6ன்னு போட்டிருக்கோம். அதுல என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என் போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா அந்த வாக்கு விழும். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றும் என்று ஞாபகம் வச்சுட்டு போடுங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. வெள்ளக்கல் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். நான் இந்த பகுதியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தருமபுரினாலே தண்ணி பிரச்சனை தான். அது அண்ணன் சொன்ன மாதிரி காவிரி உபரிநீர் திட்டம், அதை கொண்டு வருவதற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தான் தேவைப்படும். 1000 கோடி ரூபாயை எம்பியோ எம்எல்ஏவோ கொடுக்க முடியாது. அது பெரிய பணம், அது அரசாங்கம் தரணும். ஆனா அரசாங்கத்துக்கு அது ஒண்ணும் பெரிய பணமே கிடையாது. 5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்குறாங்க. அதுல ஒரு 1000 கோடி ரூபாயை தருமபுரி மாவட்டத்திற்கு கொடுத்திருந்தாங்கன்னா தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கும். 5 லட்சம் கோடி கடன் வாங்கலையே அந்த காசுலாம் என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு மாவட்டம் தருமபுரி, அதுக்கு ஒரு 1000 கோடி கொடுக்க அவங்களுக்கு மனசுல 1 கோடி ரூபாய் இந்த ஊர்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா கேளுங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த பகுதியில எந்த ஒரு நல்ல திட்டமும் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். ஒரு முறையும் எல்லாத்துக்கும் வாயால இந்த திட்டத்தை திறக்கிறோம், அந்த திட்டம். எம்பி எலெக்ஷன் முடிஞ்சவனே ஒரு மாசத்துக்குள்ள இங்க அவ்வளவு பெரிய விழாலாம் வச்சு அத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த அரூருக்கு அவ்வளவு பெரிய திட்டம், இந்த ஊருக்கு இவ்வளவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டமும் அவங்க படவே இல்லை. அனௌன்ஸ் பண்ணதோட சரி. அதே மாதிரிதான் எல்லாமே தருமபுரி மாவட்டத்துக்கு எதுவுமே பண்றது இல்ல. இங்க சிப்காட் தொழிற்பேட்டை இருக்கு, அதுக்கும் திறப்பு விழா செய்ததோட சரி. அதுல ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. தருமபுரிக்கு தண்ணி பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. எந்த ஊர் போனாலும் என்கிட்ட மகளிர் அம்மாங்க அழுகுறாங்க, அம்மா எங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா வேலை இல்ல. படிச்சிருக்கிறாங்க, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேலை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தருமபுரி மாவட்டத்துல குடிக்கவும் தண்ணி இல்ல, அப்ப விவசாயத்துக்கும் வழி கிடையாது. அதே போல வேலைக்கும் வழி இல்ல, தொழிற்சாலைகள் கிடையாது. அப்ப என்னதான் தருமபுரி மாவட்டத்துல பண்றாங்க? எதுவுமே பண்ணல. மகளிருக்கு பாதுகாப்பு இருக்குதா? வெறும் போதை பழக்கம் தான். எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரே பிரச்சனை மது பழக்கம், போதை பழக்கம். அந்த போதை பழக்கத்தை ஒழிச்சாதான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. நிம்மதியா இருக்கணும் தானம்மா. ஒரு வாழ்க்கை வாழறோம், நிம்மதியா வாழணுமா? கிடையவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கடன் கடன் கடன். என்ன ஒரு வாழ்க்கை இது? இதை கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாம் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தைரியமா ஓட்டு கேட்கறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்ட மாதிரி இப்ப ஓட்டு கேட்கறாங்க. எதுக்கு ஓட்டு கேட்கறாங்க? நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்டா பரவாயில்ல, எதுவுமே செய்யல ஓட்டு கேட்கறாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கையெழுத்து போட்டு அமைச்சராக இருக்கும் பொழுது, டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கும்போது 2005 கையெழுத்து போட்டு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வராங்க. எதுக்கு? தருமபுரி மாவட்ட மக்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்காக சேலத்துக்கும் பெங்களூருக்கும் ட்ரீட்மெண்ட் போறாங்க, அவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை கொண்டு வராங்க. அப்படி அவர் தான் அன்புமணி தான் கையெழுத்து போட்டு இதை கொண்டு வராரு. அதே போல பொரப்பூர் ரயில்வே திட்டம், தொப்பூர் கணவாய் திட்டம், ஒரு மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய திட்டங்கள் பலவற்றை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னம்
இப்ப நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்துட்டு அன்னைக்கு தேர்தல் பரப்புரையில அவர் சொல்லிட்டு போறாரு, கண்டிப்பாக நான் முதலமைச்சர் ஆன உடனேயே காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லிட்டு வர. அவரு ஒரு விவசாயி, அவருக்கு தெரியுது கஷ்டம். இவங்க 5 வருஷமா ஆட்சி பண்ணாங்க, எதுவுமே பண்ணல. அதனால அவருக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும். அவரை முதலமைச்சராக நாம் பார்த்தாதான் நமக்கு தர்மபுரி மாவட்டத்துக்கு தண்ணி பிரச்சனை தீரும். அதே போல மருத்துவர் அன்புமணி இந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி மக்களின் வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்ப்பதற்காக நிறைய திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை வைத்திருக்கிறார். நாங்களும் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான அனைத்து திட்டங்களையும் நாங்க தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். வாய்ப்பு ஒண்ணுதான் கேட்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. தெரியும் இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்படும். மாசம் பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய். அவங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லாருடைய ரேஷன் கார்டு, இவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ற பாகுபாடே இல்லாம எல்லா மகளிருக்கும் 2,000 ரூபாய் போடப்படும். வயசானவங்களுக்கு 2,000 ரூபாய் பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படும். கல்விக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி. அதே போல வீட்டுக்கு 3 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமாக தரப்படும். ஒரு ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய் இலவசமாக தரப்படும். இப்படி எத்தனையோ திட்டங்கள். 100 நாள் வேலை திட்டம் கூட 150 நாள் உயர்த்தி தரப்படும். தாலிக்கு தங்கம்னு ஒரு ஸ்கூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துருந்தாங்க படிக்கிற பசங்களுக்கு, பெண்களுக்கு. எல்லாத்தையும் நடுவில் 5 வருஷம் நிறுத்திட்டாங்க. கரெக்டா அவங்களுக்கு எலெக்ஷன் போதுதான் ஞாபகமே வரும், பெண்கள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுலன்னு. ஒரு 1000 ரூபாய் எல்லா தலையிலும் கட்ட வேண்டியது, அதான் அவங்க பண்ண ஒரே விஷயம். இப்ப 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, அதையும் போய் பத்திரமா வச்சுக்காதீங்க, அது செல்லுபடியே ஆகாது. அது கூப்பன் இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா பேப்பர். அதனால இதெல்லாம் ஏமாற்றுவதற்கான திட்டங்கள் எல்லாம் நம்பி ஏமாறாம எல்லாருமே மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. கண்டிப்பா பிள்ளைகளுக்கு கௌரவமான வேலையை உறுதி செய்ய வேண்டியதா எங்க வேலை. அதே போல எடப்பாடியார் அண்ணன் கிட்ட கேட்டு தண்ணீரை கொண்டு வருவது எங்களுடைய முதல் வேலை. அதனால மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் அனைவரும் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு. இந்த வாக்கு பெட்டியில முதல் வாக்கு 2 இருக்கும். இல்ல முதல் வாக்கு பெட்டியில 6வது வரிசை 6ன்ற நம்பர், அது எதிர்க்க என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னமும் இருக்கும். நீங்க அதை பார்த்து ஓட்டு போடுங்க. பட்டன் அமுத்தினீங்கன்னா லைட் எரியும். சத்தம் வரும்ல, கீன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்து முடிகிற வரைக்கும் அமுக்குங்க. அப்பதான் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்ததா அர்த்தம். மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். நன்றிம்மா, வணக்கம். கோடாரங்கோட்டாய், கடுக்காக்கோட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நான் வரதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்றீங்க. நாங்களும் அதே தான் சொல்றோம், உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தண்ணி பிரச்சனை அது தெரியும். நீங்க எப்படி நான் வந்தோடனே எனக்கு ஆசையா நீங்க சொன்னீங்களோ, அதே போல தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் நானும் இங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ஏதாவது செய்யணும். காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திட்டம் வந்தா நம்ம பெண்களுடைய பிரச்சனை தீரும், விவசாயியோட பிரச்சனை தீரும். தினம் குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்காக எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அலையறீங்க. அது இப்ப வரும்போதெல்லாம் மினி டேங்க் தான் கேக்குறீங்க. எந்த ஊருக்கு போனாலும் அம்மா மினி டேங்க் வேணும், இல்ல தண்ணி சுத்திகரிப்பு அந்த RO வேணும். என்ன அர்த்தம்? ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மினி டேங்க் வந்தா கூட தண்ணி வரணும் இல்ல, டேங்க் கட்டினா கூட அது நம்ம கொள்ளால வரணும், இல்ல நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி இருக்கணும், இல்ல அது கிடையாது. அப்போ மினி டேங்க்ல வேணும்ன்றீங்க. அது மினி டேங்க்ல தண்ணி வர முடியலன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு ஒரு துரதிருஷ்டமான காலகட்டம் தான் எல்லா பகுதியிலும் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கு அந்த காவிரி உபரிநீர் திட்டம் ஒரு 1000 கோடி இருந்தா, ஒரு அரசாங்கம் கொடுத்தா செஞ்சிடலாம். அதை தருகிறேன், 1000 கோடியா இருக்கட்டும், நான் காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்து தருகிறேன் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்றார். அது மிகப்பெரிய திட்டம். அரசு அமைத்தால் கண்டிப்பாக அவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக அப்ப நீங்க மாம்பழ சின்னத்தில் நீங்க வாக்களிக்க வேண்டும். அப்படின்னாதான் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் ஆவாரு. கண்டிப்பா தர்மபுரியுடைய மக்களுடைய பிரச்சனை
அவருக்கு தெரியும், விவசாயி என்பதனால அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அதை செய்து கொடுப்பாரு. அவர் செய்து கொடுக்கறது நாங்க கூட இருந்து அதை செய்து நம்ம தருமபுரி மாவட்ட மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்க எல்லா முயற்சியும் நாங்களும் எடுப்போம், அவர் கூட சேர்ந்து செய்வோம்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை. பசங்களுக்கு வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்லை தானே, எந்த ஊருக்கு போனாலும் அதான்பா, எங்க போனாலும் பாவமா இருக்கு. அதாவது படிக்கிறாங்க, டபுள் டிகிரி இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா படிச்ச பசங்களுக்கும் வேலை இல்ல. இப்ப எங்க போவாங்க? பெங்களூர் போறதா, கிருஷ்ணகிரி போறதா, திருப்பூர் போறதா, வெளியூருக்கு போறதா? இதேதான் பிரச்சனை. அதனால வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் மருத்துவர் அன்புமணி அது ஒரு முக்கியமான குறிக்கோளை வச்சிருக்கிறாரு. ஏன்னா எங்க பக்கத்துல தருமபுரியில சிப்காட் இருக்கு. அந்த சிப்காட்ல தொழிற்சாலைகளை உருவாக்கிட்டா கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அப்ப வேலையில்லா திண்டாட்டம் குறையும். இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல தர்மபுரிக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? தமிழ்நாடு முழுக்க ஒரே பிரச்சனை, அது ஒண்ணுதான். அதை செய்து பெண்களுடைய நிம்மதிய நம்ம திருப்பி கொண்டு வரணும். எல்லாரும் அனுபவிச்சாச்சு, அது எல்லாரும் அனுபவிச்சுட்டாங்கம்மா, நம்ம கண்ணால பாத்துட்டோம். அதனால பெண்கள் நிம்மதியா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் இந்த போதையும் மதுவையும் ஒழிச்சா போதும், நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பெரிய என்ன கேக்குறாங்க, இதை ஒழிச்சிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்து அவங்க நல்லா வேலை செஞ்சு கௌரவமா இருந்தா அதை பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. இது வரைக்கும் அவங்க செஞ்சாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம கௌரவமா வாழறதுக்கு ஏதாவது தண்ணீர் திட்டங்களை கொண்டு வந்தாங்களா? இல்ல நம்ம பிள்ளைங்க கௌரவமா வேலை செய்யறதுக்கு ஏதாவது தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாங்களா? எதுவும் இல்ல. இப்ப ஒரு 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு வருவாங்க, அதான் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏமாத்துறதுக்கு. அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. நம்ம எப்படி 108 ஆம்புலன்ஸ் எல்லா ஊருக்கும் வருது இல்லையா? வருதா? அதே போல தண்ணீரை கொண்டு வந்து விட வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதோட மாம்பழ சின்னத்தோட வேலை. அதை நாங்க செய்வோம் கண்டிப்பா. ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் இங்க யாருமே கேட்கல, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி திட்டம் எல்லாம் அமெரிக்கால தான் இருந்தது. அந்த திட்டத்தை எல்லா கிராமத்தை நோக்கி கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழ சின்னம். அதே போல கிராமத்தை நோக்கி நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, அந்த 10,000 ரூபாய் நம்ம முதலமைச்சரானோன்னு எடப்பாடியார் அண்ணன் எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 10,000 ரூபாய் போடுவதாகும். மகளிருக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை, பெரியவங்களுக்கு 2000 ரூபாய் ஓய்வூதிய தொகை, பயிர்க்கடன், கல்வி கடன் தள்ளுபடி, சிலிண்டர் எல்லாம் தெரியும். அப்ப சரி, அப்ப உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கையெழுத்து போட்டு தர்மபுரிக்கு தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி, மாம்பழ சின்னம். அதே போல நம் பிள்ளைகளுக்கு கௌரவமான வேலையை உறுதி செய்வது, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தி பெண்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய வேலை. காவிரி உபநீர் திட்டத்தை நம்ம அண்ணன் கொண்டு வந்துறாரு, எடப்பாடியார் அண்ணன். அதை கொண்டு வந்து கொடுப்பது எங்களுடைய வேலை என்று கூறிக்கொண்டு, மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். இந்த வாக்கு பெட்டியில 6வது எண்ல இதை பாருங்க, 6வது வரிசை எண்ல என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணி என்று இருக்கும். என் போட்டோ இருக்கும் பாருங்க, பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும், பக்கத்துல இருக்க லைட் பட்டன் அமுத்துங்க, லைட் எரியும், பட்டன்ல சத்தமும் வரும். சத்தம் நிக்கிற வரைக்கும் ஓட்டு போடுங்க. அப்பதான் மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து விடலாம். நன்றி, வணக்கம்மா. நன்றி. அண்ணா நகர் பகுதி வாழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனை தான். ஒரு பிரச்சனை தண்ணீர், குடிப்பதற்கோ விவசாயத்துக்கோ நல்ல தண்ணி கிடைக்காது. இன்னொன்னு வேலை, நம்ம பசங்க படிக்கிறாங்க, வேலை வாய்ப்பும் கிடைக்கல. அது 2த்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இப்போ நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால ஒரே 1 கோடி ரூபாய் கூட தண்ணீருக்காக தர்மபுரி மாவட்டத்துக்கு அவங்க செலவு செய்யல. ஒரே ஒரு தொழிற்சாலையை கூட அவங்க உருவாக்கல. இங்க பக்கத்துல தர்மபுரி சிப்காட்னு ஒரு இடம் இருக்கு. சிப்காட்டுக்கு பெரிய இடம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரே தொழிற்சாலையை உருவாக்கி இருந்தா கூட ஏதோ ஒரு 100 பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கும். ஆனா 15 வருஷமா சும்மா கிடக்குது. போன வருஷம் அதுக்கு
திறப்பு விழா செய்தாங்க. திறப்பு விழா செய்தா உள்ள ஒரு 10 தொழிற்சாலையா இருந்திருக்கணும் இல்ல. அப்ப யாரை ஏமாத்தத்துக்காக திறப்பு விழா செய்யறாங்க பாருங்க. ஒரே ஒரு தண்ணியும் கொடுக்காம 5 வருஷமா நாங்க இதோ பண்றோம் அதோ பண்றோம் எதுவுமே பண்ணல. இப்பயும் வந்து ஓட்டு கேட்டு போகும்போது தண்ணி கொடுக்குற நல்ல தண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடியார் அண்ணன் வந்திருந்தாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சி அமைந்தவுடன் தருமபுரி மாவட்டத்துக்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான திட்டம். அவர் மகளிருக்கான நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பெண்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை, வயசானவங்களுக்கு 2000 ரூபாய் இந்த ஓஏபி கொடுக்கறது, ரேஷன் கடையில அரிசி பருப்பு எண்ணெய் ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, 3 கேஸ் சிலிண்டர், அதெல்லாம் நிறைய மகளிருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் நம்ம வாழ்வாதாரம். தண்ணி இருந்தாதான் நம்ம விவசாயம் பண்ண முடியும், குடிக்க முடியும். தண்ணிக்காக வாழ்நாள்ல பாதிய நம்ம பொம்பளைங்க என்ன பண்றோம், நடந்தே கழிச்சிடறோம். நடந்து 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 நம்ம வாழ்நாள்ல போயிடுது. நந்தே எதுக்கு 2 குடம் தண்ணிக்கு அதுல போயிடுது. அதனால அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நீங்க எல்லாம் மாம்பழச்சத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிராமத்தை நோக்கி 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோமா, அது கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்களும் மாம்பழ சின்னம் தான். போன் பண்ண வருது இல்ல ஆம்புலன்ஸ், பிரசவ வலின்னு போன் பண்ண வந்துருதா, அடிபட்டுச்சுன்னு போன் பண்ண வருதா, ரைட் காலையில பகல் இரவு எதுவுமே பாக்குறது இல்ல. ரோடே இல்லைன்னா கூட ஆம்புலன்ஸ் வந்து நிக்கும், கூட்டிட்டு உங்களை ஆஸ்பத்திரி போகும். இதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. கண்டிப்பாக ஒரு கிராமத்தை நோக்கி நாங்க தண்ணியும் கொண்டு வருவோம். அதற்கு நாங்க கடுமையாக வேலை செய்வோம். தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கண்டிப்பா வேலை செய்வோம். அதே போல பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, கௌரவமான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்க வேலை. அதற்காக அன்புமணி நிறைய திட்டங்கள் எல்லாம் இப்படியாவது செயல்படுத்தணும் தர்மபுரிக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அதே சமயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, எத்தனையோ ஊர்ல அரசு மருத்துவக் கல்லூரி எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா தர்மபுரிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. 2005 20 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாரு. எதுக்கு? நம்ம மக்கள் வந்து பெங்களூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கும் தான் போய் பெரிய பெரிய வைத்தியம் பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் போக கூடாது. அந்த ஊர்ல அவங்க நல்ல வைத்தியம் பார்த்துக்கணும்னு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி, காலேஜ், கவர்மெண்ட் ஜிஹெச் போறீங்க இல்லம்மா, அதை கொண்டு வந்தாரு யாரு? மருத்துவர் அன்புமணி தான் நம்ம தர்மபுரிக்கா கொண்டு வராரு. இப்படி நிறைய திட்டங்களை தர்மபுரிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் நிறைய திட்டங்களா தயாரா வச்சிருக்கிறாரு தர்மபுரிக்கு கொடுக்கணும்னு. மருத்துவர் அன்புமணி அதே மாதிரி நிறைய திட்டங்களை, நல்ல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரிக்கு கொடுக்கணும்னு தயாரா வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அதை உறுதி செய்து பெண்கள் நிம்மதியாக வாழணும், கௌரவமா வாழணும், அவங்க பாதுகாப்பா வாழணும். அதற்காக நான் வேலை செய்வேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, மாம்பழச்சத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றிம்மா. இந்த பகுதியில பாருங்க, உங்க வாக்குச்சாவடியில இன்னும் 3 நாள்ல எலெக்ஷன் வருது. வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க, திறந்துரும். 10 மணிக்கெல்லாம் போட்டுடுங்க, வெயிலுக்கு முன்னாடி. 6வது பெட்டி 6வது வரிசை எண்ல என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல போட்டோவும் இருக்கும். அப்புறம் மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த பட்டன் அமுத்துங்க, சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக, பெண்களுக்கு நிம்மதியான மாவட்டமாக, நம் பிள்ளைகளுக்கு கௌரவமான வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து நல்ல முன்னோக்கிய மாவட்டமாக மாற்றி காட்டுவேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. கொம்பக்கோட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில 2 பிரச்சனை தான் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு தண்ணீர், குடிக்கிறதுக்கு தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல அப்படின்றத எங்க போனாலும் சொல்றாங்க. அடுத்தது வேலை வாய்ப்பு, பசங்க படிச்சிருக்கிறாங்க ஆனா வேலை இல்லை. அப்ப குடிக்க தண்ணியும் கொடுக்காத ஒரு அரசாங்கம், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டாத ஒரு அரசாங்கம், அது இருந்து என்ன பிரயோஜனம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது வரைக்கும் தர்மபுரிக்கு ஒரு நல்ல திட்டத்தை கூட அவங்க கொடுக்கல. அப்ப அவங்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப என்ன டைம்? தேர்தல் நேரம். இன்னும் 2-3 நாள்ல தேர்தல் வருது. எடப்பாடியார் அண்ணன் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு அதை செய்யறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா, நீங்க மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக எடப்பாடியார் அண்ணன் நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதலமைச்சராக வராரு. அப்ப தர்மபுரி மாவட்டத்துக்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை கொடுக்கறதுக்கு அவரால் முடியும். ஒரு 1000 கோடி ரூபாய் தான் அதுக்கு செலவாகும், பெரிய செலவு கிடையாது.
ஆனா அது ஒரு எம்பி எம்எல்ஏ பண்ண முடியாது, ஒரு எம்பியோ எம்எல்ஏ பண்ண முடியாது. ஆனா ஒரு அரசாங்கமா இருந்தா கண்டிப்பா செய்ய முடியும். அந்த 1000 கோடி ரூபாயை தர்மபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து ஏரி குளங்களை, தர்மபுரி மாவட்ட ஏரி குளங்களை நிரப்பி நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வர வேண்டும். அதற்கு வழிவகை செய்வதற்கு தான் நாங்க எல்லாம் வேலை செய்யறோம். நீங்க வாய்ப்பு கொடுங்க, மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எப்படி நீங்க 108 ஆம்புலன்ஸ் கிராமத்துக்கெல்லாம் வருதா? போன் பண்ணா வருது இல்ல, ரோடே இல்ல, இந்த சந்தில கூட வந்துரும். எதுக்கு? அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில இருக்கும்பொழுது எல்லா ஊருக்கும் கிராமம் முழுக்க கொடுக்கிறார். அதே போல தர்மபுரி மருத்துவ கல்லூரி, வேற யாராவது கையெழுத்து போட்டு அனுப்புவாங்களா? தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது சென்டர்ல யோசிப்பாங்களா? சுகாதாரத்துறை அமைச்சரா டெல்லியில இருக்கும் போதுதான் யோசிச்சு கையெழுத்து போட்டு, முதல்ல கையெழுத்து போட்டு தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரியை கொடுக்கிறார். நம்ம தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல அதெல்லாம் செய்யறார். அப்ப இந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாய்ப்பளிங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல திட்டங்கள், தர்மபுரிக்கான இன்னும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும். எடப்பாடியார் அண்ணன் தயாரா இருக்காரு, தண்ணி எல்லாம் நம்ம கிராமத்துல ஏரி குளங்களை நிரப்புவதற்கு. நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது சிப்காட்டை திறக்க வைக்கணும். சிப்காட் இருக்கு, அந்த சிப்காட்ல இடம் இருக்கு, ஆனா உள்ள ஒரே தொழிற்சாலை இல்ல. அந்த சிப்காட்டை திறந்தோம்னா அதுக்குள்ள நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கௌரவமான வேலையை கொடுக்கலாம். அதே செய்ய வேண்டியதுதான் எங்க வேலை. அதுக்குதான் உங்ககிட்ட நாங்க வாய்ப்பு கேட்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க அடுத்த 3 நாள்ல எலெக்ஷன் வந்துருச்சு, ஓட்டு போட்டு முடிச்சிட்டு இருப்பீங்க இத்தனை நேரம் இல்லையா? 10 மணிக்கு மேல வெயில்ல போட போறீங்களா? சீக்கிரமா போட்டுட்டோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சிரும், 10 மணிக்கெல்லாம் நீங்க உள்ள வெயிலுக்கு முன்னாடி போட்டுருங்க. வாக்கு சாவடி 7 மணிக்கு திறந்துரும். நீங்க என்னுடைய பேர் 6வது வரிசை எண்ல இருக்கும், சௌமியா அன்புமணி. அது பக்கத்துல என்னுடைய போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கும், அது பக்கத்துல லைட் இருக்கும். அந்த பட்டன் அமுத்துங்க, ஓட்டு விழுந்துரும். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கான ஓட்டு. ஏன்னா அவங்களுக்கு கௌரவமான வேலை கொடுக்கணும். முதல்ல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு செய்து அவங்க அதை நடைமுறைப்படுத்தி பெண்கள் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுக்கணும். அதற்காக கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம். நாங்க அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம். நல்ல திட்டங்கள் தர்மபுரிக்கு வர வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. எடப்பாடியார் அண்ணன் நல்ல மகளிர் திட்டங்களுக்கு தயாரா இருக்கிறார். நன்றிமா, நன்றிமா. கடைசிக்குட்டை பொம்மல்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பகுதியில நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தருமபுரி மாவட்டம் முழுக்க நான் எத்தனையோ வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப ஒரு 10 நாளா எல்லா ஊருக்கு போனாலும் ஒரே வார்த்தை தான், அப்பயும் அதேதான். அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. என்ன பிரச்சனை? குடி தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர். தண்ணீர் பிரச்சனை தலை விரித்தாடுகிறது தர்மபுரி மாவட்டத்துல. இப்ப மத்த ஊருக்கு போனீங்கன்னா தண்ணியாவது இருக்கும், இல்ல அதிகப்படியா மழை பெய்யும். அப்ப பயிர்லாம் மழை தண்ணீர்ல முழுவிடும். அப்படிலாம் தான் பிரச்சனை பார்த்திருக்கிறோம். ஆனா தர்மபுரி மாவட்டத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கே தண்ணி கிடையாது. ஏரின்னு காமிப்பாங்க, அதுக்கு பொட்டல் காடா இருக்கும், குளம் எல்லாமே வற்றி போய் கிடைக்கிறது. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு ஒண்ணு இருக்கு. அதாவது காவிரி உபரி நீர் திட்டம். அதாவது உபரி நீர் சும்மா யார்கிட்டயும் நம்ம தண்ணி கேட்கல, கடலில் வீணாக கலக்கக்கூடிய அந்த நீர்ல ஒரு 3 TMC தண்ணி இருந்தா போதும், நம்ம ஊரு பசுமையா மாறிடும். அந்த 3 TMC தண்ணி கொண்டு வர வேண்டும், அதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் செலவாகும். அதை ஒரு MP பண்ண முடியாது. ஆனா ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். மனசுனா அந்த அரசாங்கம் செய்ய முடியும். 4.5 லட்சம் கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த கடந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. அந்த 5 லட்சம் கோடி ரூபாயில ஒரு 1000 கோடி ரூபாயை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தா தர்மபுரி மாவட்டத்துல தண்ணீர் பஞ்சமே இருந்திருக்காரு.
எல்லா ஏரியிலயும் குளத்துலயும் தண்ணி இருந்திருக்கும், நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வந்திருக்கும். அப்ப 5 லட்சம் கோடி ரூபாய கடன் வாங்குனீங்களே, அந்த கடனை அடைக்கிறது மட்டும் நாங்க எப்படி அடைப்பா? சொத்து வரி, சாலை வரி, மின்சார கட்டணம், எல்லா வரியும் ஏத்திட்டு வாங்க. பால் வண்டி, பால் கட்டணம் ஏறிடும், பேருந்து கட்டணம் ஏறிடும், சொத்து வரி ஏறிடும், வீட்டு வரி ஏறிடும், தண்ணி வரி ஏறிடும், எல்லாமே ஏறிடும். அந்த கடனை நம்ம தான் கட்டணும். 5 லட்சம் கோடி இவங்க வீட்டு பேங்க்ல எடுத்து வந்து கட்ட போறாங்க, கட்ட மாட்டாங்க. அவ்வளவு கோடி கடன் வாங்குனீங்களே, அதுல ஒரு 1000 கோடி ஏன் தருமபுரி மாவட்டத்துக்கு கொடுக்கல? கொடுத்திருந்தா தண்ணி பிரச்சனை தீர்ந்துருக்குமே. அதை கூட விடுங்க. தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? டாஸ்மாக் வருமானம், ஒயின் ஷாப் வருமானம் மட்டும் தருமபுரி மாவட்டம் 1800 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஒரே வருஷத்துக்கு காசை மட்டும் எடுத்துட்டு வந்து திருப்பி தருமபுரிக்கே கொடுத்துருக்கலாம்ல. நம்ம காசு தானே அது. யாருது? உங்க வீட்டு பணம், உங்க பீரோல இருக்க வேண்டிய பணம் டாஸ்மாக்ல இருக்கு. அந்த டாஸ்மாக் வந்து அந்த வருமானம் அரசாங்கத்துக்கு போகுது. அதுல போன அந்த வருமானத்துல இருந்து ஒரு வருஷம் வருமானத்தை எடுத்து தர்மபுரி கொடுத்திருந்தா கூட தர்மபுரி மாவட்டத்துடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் அதை கொடுக்க அவங்களுக்கு மனசே இல்ல. ஆனா ஒரு வருஷமா ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. இப்ப 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு போலி கூப்பன். நீங்க அரசாங்கம் அடிச்சு கொடுத்தாதான் ஆதார் கார்டு, அரசாங்கம் அடிச்சு கொடுத்தாதான் ரேஷன் கார்டு. இவங்க இந்த கூப்பன் அடிச்சு கொடுத்தா அது எப்படி செல்லுபடி ஆகும்? இதை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றும் ஒரு வேலை. அதனால இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது. வேலை வாய்ப்பை கொடுத்தாங்களாமா நம்ம பிள்ளைகளுக்கு? பக்கத்துல தர்மபுரியில பெரிய சிப்காட் வளாகம் இருக்கிறது. சிப்காட் வளாகத்துல ஒரே ஒரு தொழிற்சாலை இருக்குதா? சிப்காட்னா என்ன? தொழிற்பேட்டை என்று அர்த்தம். தொழிற்பேட்டைனா அவ்வளவு பெரிய இடம். அந்த இடத்துல ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை அமைக்கலாம். இவங்க கடந்த வருஷம் தேர்தல் அறிக்கையில 2021 தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்துல தர்மபுரிக்கு மாம்பழ கூழ் தொழிற்சாலை கொண்டு வருவோம்னு அறிக்கையில எழுதியிருக்கிறாங்க. தேர்தல் வரைவு அறிக்கைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு வாக்குறுதி குளிர்பதன கிடங்குகளை அமைப்போம். ஒரே ஒரு குளிர்பதன கிடங்கு கூட அமைக்கல. ஒரே ஒரு மாம்பழ கூழ் தொழிற்சாலை கூட அமைக்கல. ஆனா வாக்குறுதி மட்டும் பெருசு பெருசா கொடுத்திருக்கிறாங்க. எந்த வாக்குறுதியுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. தொழிற்பேட்டையில ஒரே ஒரு தொழிற்சாலை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, அதுக்கு வேலை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அது சுத்தமா கிடையாது தமிழ்நாட்டுல. ஏன்? போதை கலாச்சாரம் அதிகரிப்பு. 5 வருஷமாச்சு. 5 வருஷமா போதை கலாச்சாரம் நம்ம பசங்க கிட்ட தலைவிரித்து ஆடுகிறது. பெண்கள் இதனால நிம்மதியா இருக்க முடியுதா? வரும்போது ஒரு இடத்த காட்டுறாங்க, இந்த வழியாதான் வரணும், அங்க வந்து எல்லாம் உட்காந்து நிற்பாங்க கும்பலா, இது வழியா அந்த பெண்கள் தலை குஞ்சினே வருவாங்க, தலை குஞ்சினே போவாங்க. ஏன் அப்படி? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம என்ன அரசாங்கம்? அந்த அரசாங்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்து விட்டது. அது எப்ப வருது? வர வியாழக்கிழமை வந்துருச்சா? தேர்தல் நாள் அன்னைக்கு காலையில நீங்க உங்க வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்கு செலுத்த போறீங்க. அப்பொழுது யார் நம்ம ஊருக்கு தண்ணி கொடுக்கறாங்க, யார் நம்ம ஊர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் வருதாமா? எல்லா ஊருக்கும் வருதா? அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். கிராமம் முழுக்க 100 ஆம்புலன்ஸ். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க விட்டு. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் எது? மாம்பழ சின்னம். தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி இல்ல, வெறும் கவர்மெண்ட் ஜிஹெச் தான் இருக்குது. அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தா மிக உயர்ந்த நிபுணர்கள், பெரிய பெரிய டாக்டர்லாம் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பாப்பாங்கன்னு அந்த மருத்துவக் கல்லூரிக்கு கையெழுத்து போட்டு அனுமதி தந்த அமைச்சர் யாரு? மருத்துவர். தர்மபுரி பத்தி டெல்லியில இருக்கிற அமைச்சருக்கு யாருக்குன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், தர்மபுரி பத்தி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் போனதுனால தானே. அது யாரு? உங்க அண்ணன் அன்புமணி தான். அன்புமணி டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போதுதான் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வராங்க. அப்படியே தர்மபுரி மேல தனியாக பாசம் வைத்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாம்பழ சின்னம் தான் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி. தொப்பூர் கணவாய் திட்டம், எத்தனை உயிர் சேதம். அந்த தொப்பூர் கணவாய டெல்லிக்கு போய் அமைச்சர்களை பார்த்து 940 கோடி ரூபாய கொண்டு வந்து இன்னைக்கு மேம்பாலம் கட்டுறாங்க. அதை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான். அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டம். எப்படி? மொரப்பூருக்கு இருக்க அல்ல 36 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம் இல்ல. அந்த தண்டவாளத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று 2019 கொண்டு பேசி ரயில்வே பட்ஜெட்ல அந்த 5 வருடங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவே இல்லை. 2014 இருந்து 2019 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்ல
டெல்லியில இருந்து நிதி ஒதுக்கப்பட்ட ஒரே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அதையும் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அப்ப நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. தர்மபுரிக்கு சிறப்பான திட்டங்கள் வரும். கண்டிப்பா நம்மளுடைய எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் ஆறாரு, அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, காவிரி உபநீர் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று. மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு. 10,000 ரூபாய் வங்கி கணக்குல கொடுக்கறது, 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை, பெரியவங்களுக்கு 2,000 ரூபாய் ஓய்வூதியம், ரேஷன் கடையில அரிசி பருப்பு எண்ணெய் ஃப்ரீ, ஃப்ரிட்ஜ் வரும், 3 சிலிண்டர் வரும், கல்வி கடன், விவசாய கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளை உயர்த்தி தரது போன்ற எல்லா திட்டங்களும் உங்களை சேர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம். எல்லா போதை ஒழிப்பு மது ஒழிப்புக்காக பாடுபடும் ஒரே சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதை நாங்க கண்டிப்பாக அண்ணன் இருக்கிறாரு, எடப்பாடியார் அண்ணன் இருக்காரு, நாங்க எல்லா தோழமை கட்சிகள் இருக்கோம். அதை நடைமுறைப்படுத்தி பெண்கள் நிம்மதியா வாழணும், கௌரவமா வாழணும், நம்ம பிள்ளைகளுக்கு கௌரவமான ஒரு வேலையை கொடுத்து அவங்க தர்மபுரி மாவட்டம் முதன்மை மாவட்டம் ஆக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொறுப்பு. அதற்கு வேலை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழத்தினத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. 7 மணிக்கே திறந்துரும், 10 மணிக்கெல்லாம் போட்டு போடணும். வெயில் வந்து கொளுத்துற வெயில்ல போய் நின்றுலாம் ஓட்டு போடாதீங்க, காலிலே ஓட்டு போட்டுருங்க. 6வது வரிசை எண், என்னுடைய பெயர் 6வது எண் இருக்கு இல்லையா, வரிசை 6வது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோ இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா லைட்டும் எரியும், சத்தமும் வரும். நல்லா சத்தம் முடிகிற வரைக்கும் ஓட்டு போடுங்க. அப்பதான் நீங்க ஓட்டு பதிவானதாக அர்த்தம். நீங்க தான் போடணும். ஓட்டு போடும்போது நீங்க மட்டும் இருக்கலாம், வேற யாரும் கூட யாராவது நாங்க போடுறோமா கையை கொடுங்கம்மா அப்படிலாம் சொன்னா விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியும், 6 படிக்க தெரியாது, அவங்களுக்கு தெரியும் எது 6ன்னு பார்த்து போடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் தலையெழுத்தை நன்றாக மாற்றும். ஏன்னா அவங்களுக்கு கௌரவமான வேலை, படிப்பு, பெண்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு, தர்மபுரி மாவட்டத்துக்கு பசுமையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? பார்த்தேன் நான் போகும்போது அங்க இருக்கீங்க, சரி பார்க்க வரல. சாப்பாடு டைம் வந்துருச்சா? காலைல 7 மணிக்கு நீங்க விவசாயிகளுக்காக போராட்ட சின்னம் மாம்பழ சின்னம் தாமா. குளிர்பதன கடங்கு எல்லாம் வைக்கணும், வச்சாதான் தர்மபுரிக்கு நல்லா இருக்கும். குளிர்பதன கடங்கு இருந்தா தக்காளி எல்லாம் பாதுகாக்கலாம், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும், விலை கம்மியாகும். அதெல்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் போராடி இருக்கோம். மாம்பழ தெரியாமா விவசாயி தான், நாங்க விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு விவசாயத்துக்கு நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்பவுமே போராட்டம் பண்ணிருக்கோம். எத்தனையோ வரும், நாங்கெல்லாம் அரசு விவசாயத்துக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். வச்சுட்டு வெறும் சும்மா புத்தகம் போட்டுட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி எழுதுத பாட்டாளி மக்கள் டாக்டர் அன்புமணின்னு அவர் பேரு. தெரியும், அதுக்காக நிறைய போராட்டம் பண்ணி விவசாய நிலத்தை தக்காளி இனிமேல் தான் வரும். இல்ல இல்ல, தண்ணி நல்லா இருந்தா பெருசா இருக்கும். தண்ணி அன்னைக்கு பூ மல்லிப்பூ கேட்டோம், அவங்க நாங்க தண்ணி இல்ல, நம்ம தூண்டுதான் இருக்குது, பழம்பு இது பூ பெருசா வரலன்னா நன்றிமா. பொறுமையா சிரிச்ச முகத்தோட தேங்க்யூமா. வேலையா இருக்கா? நான் தக்காளி சாஸ் அப்ப நிறைய விளைச்சல் இருக்கும், நிறைய விலையும் கிடைக்கும். அதுதான் கொண்டு வரதுக்கு நாங்க நிறைய பாடுபடுறோம். தக்காளி ஜூஸ், தக்காளி சாஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய. அப்ப இன்னும் உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது, அதிகமா விளைவிக்கலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும்.
சந்தனூரான் கோட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் இந்த பகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். உங்களை எல்லாம் பார்த்தது மகிழ்ச்சி. கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்கீங்க. நம்மளுடைய அருள், கடவுள் அருள் நம்ம எல்லாருக்கும் வேணும் தான். அதுவும் குறிப்பா தர்மபுரிக்கு தண்ணீர் வேண்டும், அதான் முக்கியமானது. மழை பெய்யுதா இல்ல எப்படி நம்ம ஊர்ல ஏரி குளம் நிரம்புதான்னு பாத்துக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு நல்ல தீர்வு இருக்கிறது. காவிரி உபரிநீர் திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலே தருமபுரி மாவட்டம் வளம் பெறும், விவசாயம் வளம் பெறும். ஆனா அதை செய்வதற்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு மனசு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த 1000 கோடி ரூபாயை கொடுத்து தருமபுரி மாவட்ட மக்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அதை விட மோசம் நம்ம பிள்ளைகளை வேலை இல்லாம வச்சிருக்கிறது. படிக்கிறாங்க, வேலை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம ஒரே ஒரு தொழிற்சாலை கூட தர்மபுரியில கட்டல. அவங்க அப்படி இருக்கவங்க இனிமேல் தொடரவே கூடாது. அதுவும் அதிகமான போதை பழக்கம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்றைக்கு மகளிர் நிம்மதியும் அவங்க பாதுகாப்பையும் ஒரு அளவு கூட, அதாவது அந்த மகளிர் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு கேட்கிற நிலைமையில இருக்கு தமிழ்நாடு. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடரக்கூடாது. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவங்க ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அவர் முதலமைச்சராக வரும்பொழுதுதான் தருமபுரி மாவட்டத்துடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதாக வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க நம்ம தருமபுரி மண்ணுல பிரச்சாரம் பண்ணும்பொழுது சொல்றார், காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். ஆகையால் அந்த திட்டம் நம்ம ஊருக்கு வரணும். அதே போல மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்காரு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டீஸ்ல போட்டிருப்பாங்க. மகளிருக்கு மாசம் ஊக்கத்தொகையாக 2000 ரூபாய் கொடுக்கறது, மாசம் பெரியவங்களுக்கு 2000 ரூபாய் ஓஏபி உயர்த்தி வழங்குறது, தாலிக்கு தங்கம் திட்டம் நடுவுல 5 வருஷம் இவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க, அதை திருப்பி கொடுக்கறது, அப்புறம் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு லேப்டாப், ஸ்கூட்டி, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது. இந்த திட்டங்கள் எல்லாம் நடுவுல தடை பண்ணி வச்சுட்டு அதை இப்ப முதலமைச்சராக எடப்பாடியார் அண்ணன் வரும்போது அந்த திட்டங்களை திருப்பி துவக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்படும். கல்வி கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல 100 நாள் வேலை திட்டம் 180 நாள உயர்த்தி தரப்படும். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படும். இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு, எண்ணெய் இலவசம். மாதிரி மகளிருக்கான நிறைய சிறப்பு திட்டங்களை தருவதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். தேர்தல் நாள் இன்னும் 2 நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய், புதன் முடிஞ்சு வியாழக்கிழமை இத்தனை நேரம் நீங்க ஓட்டு போட்டு முடிச்சிருப்பீங்க. ஏன்னா 10 மணிக்குள்ள வெயில் ஏறிடும். அதுக்குள்ள 7 மணிக்கு வாக்குச்சாவடி திறந்துடும் உங்க பக்கத்துல. அங்கே போய் ஓட்டு போட்டு முடிச்சிருப்பீங்க. மாம்பழ சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள். அது பாத்தீங்கன்னா அட்டைப்பட்டி, அது பெட்டி இருக்கும். இதுல 6வது வரிசை எண் வாக்கு பெட்டி நிறைய இருக்கும். நீங்க 2 இருக்கும். அதுல முதல் வாக்கு பெட்டியில பாத்தீங்கன்னா 6 அப்படின்ற எண் பக்கத்துல என்னுடைய பெயர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். அது பக்கத்துல என்னுடைய புகைப்படம், போட்டோவும் இருக்கும். அதுல மாம்பழ சின்னமும் இருக்கும். அந்த பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நீங்க வாக்கு பதிவானதா அர்த்தம். அந்த சத்தமும் வரும். சத்தம் அடங்கு நல்லா சவுண்டா நிக்கிற வரைக்கும் நீங்க வாக்கு போடுங்க. அப்பதான் அது வாக்கு போட்டதாக அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாக்குகள் சேர்க்க கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளம் பெறும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, மாம்பழ சின்னம் தான் தருமபுரி மாவட்டத்துக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்குது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்தது மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் தான் கையெழுத்து போடுறாரு. தர்மபுரி மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு டெல்லியில அமைச்சரா இருக்கும்போது கையெழுத்து போட்டு தர்மபுரிக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி கொடுக்குறாங்க. வேற யாராவது கொடுத்திருப்பாங்க டெல்லியில இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அண்ணா அங்க அமைச்சரா இருக்கிறதுனால்தான் தர்மபுரிக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வராங்க. அதே போல தொப்பூர் கணவாய் திட்டம், ஒரு உயிர் கூட பலியாக கூடாதுன்னு அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். மொரப்பூர் ரயில்வே திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் தர்மபுரிக்காக கொண்டு வரப்பட்டது. எப்படி 108 ஆம்புலன்ஸ் எல்லா கிராமத்துக்கும் வருதா? அதே போல தண்ணியும் வரும். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. கண்டிப்பாக எல்லா கிராமத்துக்கும் ஏரி குளங்கள் தண்ணீர் நிரப்பி வீட்டு கிணறுல தண்ணி வரா மாதிரி செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பு. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பை உறுதி செய்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் எங்கள் கடமை. இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு ஒரு கௌரவமான வேலை வழங்கணும். சிப்காட்டை பிடிச்ச வேலை வாய்ப்பு இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் இதான், கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, தலைவலி. ஐயா வேலை கொடுக்கல, ஒரு தொழிற்சாலை கட்டல,
இங்க சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்ல ஒரு 10 தொழிற்சாலை கொண்டு தான் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை கொண்டு வருவதுதான் மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு, அதுக்கு நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, ஒரு ஓட்டு கூட செதறாம போடுங்க, அப்பதான் நல்லது. செதறிச்சுன்னா திருப்பி அவங்களே வந்து குடிக்கடையை திறந்து விட்டுட்டு வேலையும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அது செய்யணும். நன்றிமா. விவசாயிகளுக்காக போராடுற சின்ன மாம்பழ சின்னந்தாமா. குளிர்பதன கிடங்கு எல்லாம் வைக்கணும், வச்சாதான் தர்மபுரிக்கு நல்லா இருக்கும். குளிர்பதன கிடங்கு தக்காளி எல்லாம் பாதுகாக்கலாம், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும், விலை கம்மியாகும். அதெல்லாம் போராடிட்டு சரியாமா. விவசாயி தான் நாங்க விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு வரணும். விவசாயத்துக்கு நல்ல தண்ணி வேணும். மூணு பக்கம் விளையாடுற பூமி தொழிற்சாலைக்கு வச்சுட்டு வெறும் சும்மா வருது. பெருசா இருக்குமா, இல்ல இல்ல தண்ணி நல்லா இருந்தா பெருசா இருக்கும். ஏன்னா நாங்க அன்னைக்கு ஒரு பூ மல்லிப்பூ கேட்டோம், அவங்க சொன்னாங்க தண்ணி இல்லாத அவங்க தூண்டிதான் இருக்குது, பழம் இது பூ பெருசா வரலன்னு. சரி நன்றிம்மா, பொறுமையா நின்று கேட்டீங்களே, சிரிப்பா சிரிச்ச முகத்தோட. தேங்க்யூமா, வரம்மா. இந்தாம்மா வேலையா இருக்கோம், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைச்சுக்காதீங்க. கொண்டு வரது சாசு, தக்காளி சாசு. அப்ப நிறைய விளைச்சல் இருக்கும், நிறைய விலையும் கிடைக்கும். அதுதான் கொண்டு வரதுக்கு நாங்க நிறைய பாடுபடுறோம். தக்காளி ஜூஸ், தக்காளி சாசு, இந்த அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய. அப்ப இன்னும் உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது, அதிகமா விளைவிக்கலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும். சரிம்மா, நன்றிம்மா.